மகனே, மகளே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்று நீ கேட்ட அந்த இரவு. உன் கண்ணீரின் சத்தம் என் இதயத்தைத் தொட்டது. நீ நினைத்தாய், மற்றவர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கிறது, என் வாழ்க்கையில்தான் சோதனை ஏன்? ஆனால் நான் உன்னிடம் இன்று சொல்ல வருவது, நீ தனியாக இல்லை. நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை தண்டிக்கவில்லை. நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ அனுபவித்த இழப்புகள், நீ சந்தித்த அவமானங்கள், நீ எதிர்கொண்ட தோல்விகள், அவை அனைத்தும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த தயார் செய்யவே. நீ கேட்கிறாய், ஏன் இந்த கஷ்டம்? நான் கேட்கிறேன், இந்த கஷ்டத்தால் நீ என்ன ஆகப் போகிறாய்? உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தடை இல்லை. உன் பிரார்த்தனைக்கு உடனடி பதில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பதில் இல்லையே என்று அர்த்தம் இல்லை. நான் அமைதியாக இருந்தால் கூட, நான் வேலை செய்யாமல் இல்லை. நீ இப்போது புரியாததை ஒருநாள் நீ சாட்சியாக சொல்லப் போகிறாய். அந்த நாளில் நான் அழுதேன், ஆனால் இன்று நான் நன்றியுடன் நிற்கிறேன். நீ கேட்கிறாய், எனக்கு மட்டும் ஏன்? ஏனென்றால் நான் உன்னிடம் அதிகம் எதிர்பார்க்கிறேன். உன் வாழ்க்கை சாதாரணமல்ல. உன் சாட்சி பலருக்கு வெளிச்சமாகும். நீ கடந்து செல்கிற பாதை, மற்றவர்கள் செல்ல முடியாத பாதை. இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன், உன் கண்ணீர் வீண் அல்ல. உன் காத்திருப்பு வீண் அல்ல. உன் விசுவாசம் வீண் அல்ல. நான் உன் வாழ்க்கையை திருப்பப் போகிறேன். நான் உன் கதையை மாற்றப் போகிறேன். நான் உன் பெயரை உயர்த்தப் போகிறேன். நீ இப்போது உடைந்த நிலையில் இருந்தாலும், நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீ காலியான கைகளுடன் இருந்தாலும், நான் நிரப்புவேன். நீ தனியாக இருந்தாலும், நான் உன்னுடன் இருக்கிறேன். அதனால் இன்று அழுவதை நிறுத்த வேண்டாம். ஆனால் நம்பிக்கையை விட வேண்டாம். சோர்ந்து போகாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒருநாள் நீ சொல்லப் போகிறாய், எனக்கு மட்டும் ஏன் என்று கேட்டேன். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், எனக்காகத்தான் ஆண்டவர் திட்டமிட்டார். இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனம் சமாதானம் பெறட்டும். உன் வீட்டில் சந்தோஷம் நிரம்பட்டும். உன் முயற்சியில் வெற்றி கிடைக்கட்டும். உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரட்டும். நான் உன்னை விட்டுவிடவில்லை. ஆமென் சொல்லு.